மனசில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அதன் மூலம் ஒரு நோய் வந்தது அப்படின்னா நிச்சயமாக எந்த ஒரு பரிசோதனை கருவியிலையும் அதை கண்டுபிடிக்கவே முடியாது, அந்த நோயை குணப்படுத்தவே முடியாது. அப்போ நீண்ட காலமாக நோயிலிருந்து விடுபடாமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் மனம். அந்த மனசு எங்கே இருக்குது யாருக்கும் தெரியாது. கண்ணுக்கே தெரியாத ஒன்றை எப்படி பரிசோதனை செய்ய முடியும்? நம்ம பழக்கத்தில் சொல்லுவோம், மனசே சரியில்லைப்பா, மனசில் ஒரே கவலையாக இருக்குது, ஒரே வருத்தமாக இருக்குது, ஒரே பயமாக இருக்குது. ஆனால் மனசு எங்கே இருக்குன்னே தெரியல, ஆனால் அதில் ஒரு பாதிப்பு ஏற்படுது. எப்படி உடம்புல பல்வேறு நோய்கள் வருது இல்லையா, அதே மாதிரி மனசுலையும் பல்வேறு நோய்கள் வருது. அதோட தாக்கம் இந்த உடம்புல பிரதிபலிக்கும். எப்போ பார்த்தாலும் பயந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கிட்னி பாதிக்கும். எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா கல்லீரல் பாதிக்கும். இந்த மாதிரி நம்ம உணர்வுகள் ரீதியாக எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் அது உடலில் பாதிக்கும். இப்போ கிட்னியில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, என்னதான் அவங்க கிட்னியை சரி பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சாலும் பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீக்கல அப்படின்னா என்ன பண்ணாலும் அது அவ்வளோ சீக்கிரம் குணமாகாது. இப்போ கல்லீரல் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அவங்க எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், என்னதான் மருந்து மாத்திரை கொடுத்தாலும் அவங்க அதுலேருந்து முழுமையாக வெளியே வர்றது கஷ்டம். பொதுவாக நமக்கு ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு தான் மாத்திரை சாப்பிடுமே தவிர மனசை குணப்படுத்துறதுக்கு எந்த ஒரு மருந்தும் இல்லை, மாத்திரையும் இல்லை. ஆனால் இந்த மலர் மருந்தை பொறுத்தவரை உடம்புல வரக்கூடிய நோய்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது அந்த மனம். அந்த மனதை அது குணப்படுத்துறது மூலமாக அந்த நோயை குணப்படுத்தலாம். 38 விதமான மனநிலைகள் இருக்குது. அந்த மனநிலையில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் போது அது உடலை பாதிக்கும். அப்போ நோயை குணப்படுத்துறதை விட நோய்க்கான காரணத்தை நீக்கிறது மூலமாக நம்ம அந்த நோயிலிருந்து எளிமையாக விடுபட முடியும். இதுதான் மலர் மருத்துவம். எந்தவித பக்க விளைவும் இல்லை. குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம். வேகமாக குணப்படுத்தக்கூடியது. உடல், மனம், ஆன்மா என இந்த மலர் மருத்துவம் வேலை செய்யும். இப்போ நீண்ட காலமாக உங்களுக்கு ஒரு நோய் இருக்குது, அதுக்காக நீங்கள் மருந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அந்த நோய் வர்றதுக்கு நம்மளோட மனநிலை மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணமாக எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று பார்த்து பயப்பட்டுகிட்டே இருக்கிறோம். இதில் எந்த ஒரு பயம் இருந்தாலும் அது இந்த உடம்பை பாதிக்கும். நம்ம சினிமாவெல்லாம் பார்த்துருப்போம், பயத்தில் சிலர் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு போயிடுவாங்க. காரணம் என்ன? பயப்பட்டதும் அந்த சிறுநீரகத்தை பிடிச்சு வைக்கக்கூடிய திறனை அந்த உறுப்பு இழந்துருது, அதனால சிறுநீரகம் வெளியேறிடுது. அதுக்கு காரணம் இந்த மனநிலை தானே தவிர உடல் கிடையாது. மனம் பயப்பட்டுச்சு, உடம்பு அதை வெளிப்படுத்துது. நோயும் அதே மாதிரி தான். மனசில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அது நோயாக வெளிப்படும். அப்போ நீண்ட காலமாக நமக்கு ஒரு நோய் குணமாகலை அப்படின்னா நம்ம மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு அந்த மனநிலைக்கான ஒரு மருந்து எடுத்துக்கும் போது அதுலேருந்து விரைவாக வெளியே வந்துடலாம், உடல் ஆரோக்கியமாகிடலாம். இதை உங்களுக்கு முழுமையாக கற்றுத்தர்றதுக்காக ஒரு 5 நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். வரக்கூடிய 17ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை இரவு 7 மணி முதல் 9 மணி வரை ஒரு 5 நாள் ஆன்லைன் வகுப்பு. இந்த வகுப்பு உங்களுக்கு யார் சொல்லித்தர்றாங்க அப்படின்னா இயற்கை மருத்துவர் ஹீலர் சுகுமாரையா தான் உங்களுக்கு இந்த வகுப்பை சொல்லித்தர போகிறாங்க. இதற்கான கட்டணம் ரூபாய் 2000. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.